இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இனப்பிரச்சினைக்கு தீர்வு. அனுர அரசு வெளியிட்ட அறிவிப்பு. அனுரவின் மற்றுமொரு அதிரடி உத்தரவு. காலக்கெடு விதிப்பு. அனுரவுடன் கைகோர்க்க சஜித் தரப்பில் இணக்கம். இறக்குமதி செய்யப்பட்ட 200 சொகுசு வாகனங்கள் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. பார் பெர்மிட் பெற்ற அரசியல்வாதிகள் தொடர்பில் அனுர அரசிடம் சுமந்திரன் கோரிக்கை. குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுங்கள். நாமல் அனுரவுக்கு சவால். கனடாவில் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய சட்டத்தால் பலருக்கு சிக்கல். உலகில் மிக பாதுகாப்பாக சுற்றுலா செல்லக்கூடிய நாடு எது தெரியுமா? நடைபெறவுள்ள பொது தேர்தலின் பின்னர் அமையவுள்ள புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் விஜித ஹேரத் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அரசை அமைப்பதற்காக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாகவே அரசு அமைக்கப்படும். எம்முடைய விஞ்ஞாபனத்துக்கு அமைய இனப்பிரச்சினைக்கு தீர்வை வழங்க புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும். அவ்வாறு உருவாக்கப்படும் அரசமைப்பு நாட்டு மக்களிடம் வழங்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களுடன் கூடிய கொள்கை மற்றும் வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். புதிய அரசு ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். மதுபான சாலைகளின் வரி நாட்டுக்கு முக்கியமானது என இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய மதுபான சாலைகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MJ குணஸ்ரீ தெரிவித்துள்ளார். 2023-2024 ஆண்டுக்கான வரி நிலுவையாக 1.8 பில்லியன் ரூபாய் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலுவைத் தொகையை எதிர்வரும் நவம்பர் 30 முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் 2025 ஆண்டிற்கான உரிமத்தை நீடிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளார். குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிலுவையை செலுத்தாத உரிமையாளர்களின் அனுமதி பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொது தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெறும் பட்சத்தில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த அறிவிப்பானது நேற்றைய தினம் விடுக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் மத்தும பண்டார, கபீர் ஹாஷிம், மனோ கணேசன், தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் டலஸ் அழகப்பெரும ஆகியோரே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தமது தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். மேலும் அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி பதவியை வகிக்கும் அதே கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற மக்கள் அனுமதிக்க கூடாது என்றும் அவர்கள் கருத்துரைத்துள்ளனர். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 200 சொகுசு வாகனங்களில் 20 வாகனங்கள் மட்டுமே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. இவ்வாறு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களினால் அரசாங்கத்திற்கு 500 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வரி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படும் வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனங்களை உடனடியாக கைப்பற்றுவதோடு குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு பிரதம நீதவான் திலின கமகே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டுள்ளார். 2015 ஆண்டுக்கு பின்னர் இலங்கை சுங்கத்திற்கு கடத்தப்பட்ட பிராடோ, லேண்ட் கிரஷர், V8, ரேஞ்ச் ரோவர் உள்ளிட்ட 200 சொகுசு வாகனங்கள் சாதாரண வாகனங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து சொகுசு வாகனங்களை உடனடியாக அரசிடம் ஒப்படைக்குமாறு உரிமையாளர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
கடந்த ஆட்சியில் மதுபான சாலைகளை பெற்று வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல்வாதிகள் அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று நாடு முழுவதும் மதுபான சர்ச்சை நிலவுகின்றது. இதனால் அந்த பட்டியலை அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும். எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல்வாதிகள் சிபாரிசு செய்து இந்த அதிகூடிய மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். அது தேர்தலுக்கு முன்பு தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம். இது ஒரு சமூக விரோத செயற்பாடு. நாட்டின் மது போதை தொடர்பில் சமூக மட்டத்தில் பெரும் பிரச்சினை எழுந்துள்ளது. இளையவர்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்கின்றது. அப்படியான நிலையில் மதுபான சாலைகளை அதிகரிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டவர்கள், ரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் உகண்டா உள்ளிட்ட நாடுகளில் பில்லியன் கணக்கிலான டாலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல்கள் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து ஒன்றை தமது எக்ஸ் தளத்தில் காணொலியாக பதிவேற்றி குறித்த சவாலை விடுத்துள்ளார். தமது குடும்பம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாக நாமல் கூறியுள்ளார். அந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கும் காலம் தற்போது நெருங்கியுள்ளதாக நாமல் தெரிவித்துள்ளார். கனடாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள புதிய புலம்பெயர்தல் விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதன் காரணமாக கனடாவில் உணவகங்கள் உட்பட பல நிறுவனங்களை நடத்துவோருக்கு நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புலம்பெயர் பணியாளர்கள் இல்லாவிட்டால் தாங்கள் உணவகங்களையே மூட வேண்டிய நிலை ஏற்படும் என பல உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பல பணிகளில் தட்டுப்பாடு நிலவும் நிலையில் கனடா அரசு குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றது. குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் பலருடைய பணி அனுமதி காலாவதியாக உள்ளது. இந்நிலையில் அவர்கள் அனைவரையும் மீண்டும் பணிக்கு எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் 1 வருடத்துக்கு தான் பணி அனுமதிகள் வழங்கப்பட உள்ளது. இவ்வாறான நிலையில் பணி வழங்குவோர் புதிதாக பணியாளர்களை பணிக்கு அமர்த்தி அவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டிய கட்டாய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசின் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டத்தால் புலம்பெயர் தொழிலாளர்கள் கடும் அவதிக்குள்ளாக இருப்பதுடன் பல தொழில்கள் மூடப்படும் அபாயமும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக அரங்கில் இந்த ஆண்டில் உலகில் மிகவும் பாதுகாப்பாக சுற்றுலா செய்யக்கூடிய நாடாக கனடாவிற்கு சிறந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயமானது அமெரிக்காவின் சுற்றுலா காப்புறுதி நிறுவனம் ஆய்வு நடத்தி வெளியிட்டுள்ள பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின் பிரகாரம் உலகில் மிகவும் பாதுகாப்பான சுற்றுலா செய்யக்கூடிய நாடுகளின் வரிசையில் கனடா முதலிடத்தையும், சுவிட்சர்லாந்து 2வது இடத்தையும், நோர்வே 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளன. எனினும் கனடா மிகவும் பாதுகாப்பான நாடு என்ற போதிலும் நாட்டின் சில காட்டுப்பகுதியில் நிலவி வருகின்ற காட்டுத்தீயை அண்டிய பகுதிகளான காற்றை சுவாசிப்பதனால் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் எனவும், இவ்வாறான பகுதிகளுக்கு சுவாச பிரச்சினை உடையவர்கள் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வன்முறைகள் மற்றும் ஆயுத போராட்டங்கள் போன்ற காரணிகளின் அடிப்படையால் இந்த தரப்படுத்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாடுகளின் வரிசை பட்டியலில் முதல் 15 இடங்களில் ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, நெதர்லாந்து, ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.